ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து மதுரை ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போகிறோம். மதுரையோட ஸ்பெஷல், அதாவது நான்வெஜ்லேயே மட்டன் பிரியாணி வந்து மதுரை ஸ்பெஷல் தான். ஸோ அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிரியாணி செய்ய நெய் எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன்ஸ் நெய் வேணும். அப்புறம் ஆயில், அப்புறம் பெருஞ்சீரகம், நச்சீரகம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு ஒரு நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆயில், அப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் ஜீரா, பட்டை, சோம்பு எல்லாமே போட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடி ஒன்று எடுத்துக்கணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஸ்மால் ஆனியனும் பிக் ஆனியனும் சேர்த்து பாதி பாதி ஹாஃப் இதில் கொஞ்சம், அதில் ஒரு 2 ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, க்ரீன் சில்லி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து புதினா வந்து நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 300 கிராம் மட்டன் வந்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் ரைஸ் வந்து சீரக சம்பா ரைஸ், பிரியாணி அரிசி, அது வந்து ஒரு அரை கிலோ வந்து அலசி ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/4 மணி நேரம். அப்புறம் ஒரு பவுலில் தயிர், அப்புறம் லெமன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் மட்டனை வேக போடணும். அதுக்கு ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதில் கொஞ்சோண்டு வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் தக்காளி, ஒரு 2 க்ரீன் சில்லி இதை போட்டு அதோட இந்த மட்டனையும் போடுங்க. அதோட கொஞ்சோண்டு சால்ட் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வேக போடணும் தனியாக. அதை வேக போட்டுருங்க ஒரு 3 விசில். இது வெந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சைடு பிரியாணிக்குரியதை வதக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே பெருஞ்சீரகம், அப்புறம் ஜீரா, அதுக்கப்புறம் இந்த பட்டை பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆனியன், ½ கேஜிக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடுங்க, ஒரு 2-3 ஸ்பூன். அதாவது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதோட க்ரீன் சில்லி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதோட பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் நல்லா ரா ஸ்மெல் போயிடுச்சு. எப்பயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோடனே கொஞ்சம் சால்ட் போடணும், கொஞ்சமாக போடணும். அப்புறம் இப்போ அது வதங்கினோன்னே டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டொமேட்டோ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த வேக வச்சு எடுத்த மட்டன் பீஸை மட்டும் போடுங்க. அப்புறம் சூப்பை வந்து அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஊற்றுறப்ப நம்ம ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் வெந்திருக்கணும், அப்புறம் பிரியாணியோட கொஞ்சம் வெந்திருக்கணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறப்ப கொஞ்சம் தான் சால்ட் போட்டிருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் சால்ட் போடணும். அதோட ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ அரை கிலோ ரைஸ் போட்டிருக்கோம். அதாவது ஒரு பவுல் ரைஸ்னால்
1.5 டம்ளர் தான், 1.5 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி ஊற்றுறதுல தான் கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த சூப்பு வந்து 1 டம்ளர் நான் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் ஊற்றிருக்கோம். நான் என்னோடய ரைஸுக்கு ஏற்ற அளவு ஊற்றுறேன். 1 கப் ரைஸ்னால் 1.25 டம்ளர் போதும் தண்ணி. அதோட சிலருக்கு நல்ல புளிப்பாக வேணும்டுவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த தயிர், லெமன் அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் அரைச்சி வச்சது அதையும் போட்டுக்கோங்க. இப்போ லேசாக ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ லேசாக கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ரைஸை போட்டுருங்க, ஊற வச்ச இந்த ரைஸ். இப்போ ரைஸ் போட்டாச்சு. இதை வந்து குக்கரை வந்து மூடாமல் இப்படி திருப்பியே இப்படி வைங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ இப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டீம்லேயே வச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், மதுரையோட ஸ்பெஷல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதோட காம்பினேஷன் ரைத்தா, மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.